சென்னை புழல் சிறையில் பெண் காவலரை தாக்கிய விவகாரத்தில் நைஜீரிய பெண் மோனிகா மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் சரவணகுமார். சரவணகுமார், வணக்கம். இதுகுறித்த மேலும் விவரங்கள். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு புழல் சிறையில, அதாவது பெண்கள் சிறையில நடந்த சம்பவத்தில் பெண் காவலர் ஒருவரை அங்கு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நைஜீரிய பெண் கைதி ஒருவர் கொடூரமாக தாக்கியதில் அவர் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அந்த பெண் காவலர் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு 3 இடங்கள்ல தையல் போடப்பட்டது, 5க்கும் மேற்பட்ட தையல்கள் போடப்பட்டு அவர் சிகிச்சையில் இருந்து வந்தார். இது தொடர்பாக புகாரும் கொடுக்கப்பட்டது. அதாவது வீடியோ கான்பரன்ஸ் அவருக்கு இல்லை என்று கூறுவதற்கு செல்லும் பொழுது ஆத்திரமடைந்த அந்த நைஜீரிய பெண் கைதி அந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறார் என்பது தெரிய வந்து தொடர்பாக புழல் காவல் நிலையத்துல கொலை முயற்சி உட்பட 3 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். வழக்கு பதிவு செய்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக அந்த கொலை முயற்சி வழக்குல நைஜீரிய பெண் கைதியை கைது செய்திருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே சிறையில் உள்ளவரை கைது செய்வதற்கான நடைமுறையின்படி நீதிமன்றத்திலே அதற்கான உத்தரவு நகலை பெற்று அதன் மூலமாக அவற்றை புழல் சிறையிலே கொடுத்து இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.